கரண்ட்டாக கேவோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் அப்பாலஜிஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் அப்டேட் ரிலேட்டடும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஒயிட் சிக் அவங்களுடைய ஃபோக்கஸை ராண்டி ஆர்டன் மேலே திருப்பியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சர்வைவர் சீரிஸ் 2024 அப்டேட். இது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் நியூஸ் நிறையாவே இருக்குது. குறிப்பாக ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனோட ஒரு சில ரெஃபரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீகோடாக பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ என்ன சொல்ல அப்டேட்ஸ் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் ரெஸ்ட் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கான் கொடுக்குற பட்சத்துக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வரும். அண்ட் ஆல்சோ ஷார்ட் அப்டேட் தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆல்சோ வந்து யூடியூபோட கம்யூனிட்டி டேப்பே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். கம்யூனிட்டி டேப்லாம் சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ பார்க்காதவங்க கொஞ்சம் பாருங்கள். ஸோ அதில் சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ டீகோடாக பார்க்கணும்னா நம்ம யூடியூப் வீடியோக்கு இங்கே வந்துடலாம் எப்போ வேணாலும். சரி ரைட்டு, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவலாம். ஸோ மொத்த அப்டேட்ஸே கிக் ஆஃப் பண்ணிவிட்டோம். ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுன்லேருந்து நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் அவருடைய மிஸ்ட்ரி பார்ட்னராக வந்து நம்மளுடைய ரிக்கின்ற ஒரு பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஸோ ராண்டி ஆர்டன் வராதுன்னு தெரிஞ்சோன்னா அவருக்கு ஒரு ஸ்டன்னரை போட்டு அந்த இடத்துல கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. இதை பற்றி ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து ஹேஷ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ரிக்கின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இதை பார்த்து நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ அண்ட் சாரி ஃபார்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரிக்கின்ற ஒரு ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாலஜைஸ் கேட்டிருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் ஒரு சில ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை சீரியஸாகவே எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வைரலாக போயிட்டு இருக்குன்றதை உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணி அண்ட் ஆல்சோ அதே ஸ்மாக்டவுனில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் ப்ரொமோவும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ், சோலோசிக்கோவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை கொஞ்சம் டீகோடாக பார்த்துட்டு வந்து நீங்கள் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட். ஸோ ரோமன் ரெயின்ஸை ஏன்ப்பா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி ஆடியன்ஸ் மத்தியில் அந்த கொஸ்டினுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ ரீசெண்டாக ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸ் மாதிரியான பிக் ஸ்டார்ஸை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணலாம். போகிற மாதிரி பிக் ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் அவங்களோட டிக்கெட் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ ரேட்டிங்ஸும் ஹை ஆகும். ஸோ இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் எல்லாரும் கொஸ்டின் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான பிளான்ஸ் என்ன, ஸோ டபிள்யூபிள்யூ ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றதை அவங்க டீகோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ டபிள்யூபிள்யூ வரைக்கும் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரோமன் ரெயின்ஸோட அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக புக் பண்ணுறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிக்கெட் சேலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஸ்மாக்டவுனுக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸை வச்சும் நம்ம டிக்கெட் சேல் பண்ண வேணாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ எவ்வளோ நாளைக்கு ரோமன் ரெயின்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா பிராண்டாக உருவாகுது. ஸோ ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலான்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ ஹாஸ்டலில் இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஆடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு கட் அண்ட் ஷேர் பண்ண பார்க்குறேன். ஸோ இதையும் வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளாக தான் வந்து ஸ்மாக்டவுனோடைய ஆஃப் இயரில் வந்து பார்த்திங்கன்னா செக்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ கோடி ரோட்ஸும் ரோமன் ரெயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டீம் அப் பண்ணுறாங்க. ஸோ கான்ட்ராக்டில் சைன் பண்ணாங்கன்றதை ஸ்மாக்டவுன்லேயும் எண்டிங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆஃப் இயரில் என்ன நடந்திருக்குன்றதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஆஃப் இயரில் நம்மளுடைய கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ் செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்திருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, ஸோ அது என்னோட டைட்டில்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. நீ ஸ்டில் என்னோட கவனத்தில் என்னோட மைண்டில் இருக்க தான் செய்கிறேன். பட் நான் பிளட் லைனுக்கு சமாதி கட்டுறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காராமா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு சில கிளிப்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வீடியோவாக போட்டேன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் விழுந்து நான் பட்டதெல்லாம் போதுங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ காப்பியாக அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ண. அஞ்சாவது சர்வைவர் சீரிஸ் 2024 பற்றி தான் இந்த வருஷம் சர்வைவர் சீரிஸும் வார் கேம்ஸாக தான் நடக்க போகுதுன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஸோ ஓஜி பிளட் லைன் வர்சஸ் நியூ பிளட் லைனுக்கான மேட்ச் நடக்குமான்றது அப்கமிங் ஸ்டோர் லைன் வைஸ் தான் சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் கரண்டாக ரெசல்டிக்ஸ் பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வரைக்கும் சர்வைவர் சீரிஸ்க்காக WWE 15,098 டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்களாமா. நியர்லி 15,000+ டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்கன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக சர்வைவர் சீரிஸோட போஸ்டர் வந்து ஸோ கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ் மாதிரியான பிக் ஸ்டார்ஸோடைய போஸ்டர்ஸும் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பெற்றனால இப்போ வரைக்கும் கரண்டாக டிக்கெட் சேலிங் சூடு பிடிக்குதுன்றதை இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். இதை எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி. அஞ்சாவதாக ப்ராபபிளி ஒரு நியூ மேட்சப் வந்து பார்த்தீங்கன்னா பேட் பிளட் பேப்பரிக்காக ஆட் பண்ணலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரெடிக்ஷனை கொடுத்தது நம்மளுடைய டேவ் மில்சர் தான். ஸோ டேவ் மில்சர் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் அப்சர்வர் டெய்லி அப்டேட்டில் இதை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து நம்மளுடைய டேவ் மில்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குந்தர் ப்ராபபிளி அவருடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை சமிசைன் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணலாம் பேட் பிளட் பேப்பரின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஒரு 4 மேட்சப்பாக 3 மேட்சப் கிட்ட பார்த்தீங்கன்னா பிளாட் பிளட்காக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ராபபிளி இந்த மேட்சப்பை பார்த்தா நல்லா இருக்குமான்ற
நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ப்ராபப்ளி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான ரீமேட்ச் மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ ஆறாவது இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய இப்போ வரைக்கும் கர்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோடைய புஷ் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அதில் வந்து நம்மளுடைய கர்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸோட புஷ் எப்படி இருக்குன்றத ஒயில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் அண்ட் ரெசல் ஃபெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பேசியிருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸாக ஸ்டார்டிங்கில் ஹேட் பண்ணாங்க. இந்த இடத்துல நான் போய் சொன்னதும் இல்லை. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ கம்பெனி எந்த லெவலுக்கு லிட்டில் புஷ்ஷாக இப்போ இயர்லியாக பண்ணாங்கன்றத பெரிய லெவலில் புஷ் பண்ணல. பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் எவ்வளோ வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண வச்சிருக்காங்கன்றத நம்மளுடைய கர்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ப்ராபப்ளி அண்ட் ஆல்சோ வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவர் கூட ஃபியூட் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் இந்த ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலேஜ் பண்ணலை. பட் இருந்தாலும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக எக்னாலேஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களில் எத்தனை பேர் எக்னாலேஜ் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. நான் எக்னாலேஜ் பண்ணுறேங்க. ஸோ லாஸ்ட் 2 மெயின் அப்டேட்ஸில் மூவ் ஆகலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஒயிட் சிக் தான். இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ் பேஜில் இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஒயிட் சிக் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ விஸ்பர்ஸ் லைக் 1000 வாய்ஸஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ஸஸ்ன்னு சொல்லும் போதே நீங்கள் எல்லோரும் ராண்டி ஆர்டன் தான் டீகோட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் எல்லா சைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணியிருக்காங்க. ரிங் சைட் நியூஸ்லேருந்து நம்மளுடைய ரெசல் ஃபீட் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ராண்டி ஆர்டன்றது ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளி ராண்டி ஆர்டனை ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் ராண்டி ஆர்டன் ஸ்மாக்டவுனில் இருக்காரு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப அவ்வளோலாம் பேச வேணாம். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட்டாக ஸோ நம்மளுடைய பட்டிஸ்டா ரிலேட்டட் அப்டேட் வந்திருக்கு. ஸோ பட்டிஸ்டா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் டபிள்யூவில் இருந்திருப்பேன். இப்போ வரைக்கும் நான் அந்த ஃபிலிம் ஹாலிவுட் சைட் போகலன்னா இப்போ வரைக்கும் டபிள்யூவில் தான் இருப்பேன்றதை சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நம்மளுடைய பஸ்ஃபீல்ட் கெல்போன்ற ஒரு சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதில் வந்து நம்மளுடைய பட்டிஸ்டா என்கிற டேவ் பட்டிஸ்டா இந்த நோட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ டபிள்யூவில் நான் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இருந்திருப்பேன். நான் இந்த ஆக்டிங் பிஸ்னஸுக்கு வரலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் கொஞ்சம் பேஷனேட்டாக இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த நான் விட வேண்டியதாக இருக்குது. பட் நான் ஸ்டில் இந்த ரெஸ்லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. எனக்கும் டபிள்யூபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ ஆக்டிங் பிஸ்னஸுக்கு போகலன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபியில் தான் இருப்பேன்றதை நம்மளுடைய பட்டிஸ்டா சொல்லியிருக்காரு.